ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம வந்து எடிட்டில் கண்டென்ட் அவேர் ஃபில் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்லேயே நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளே பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேவா? இந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு செலெக்ஷன்ஸ்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியும். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் செலெக்ஷன்ஸ் எப்படி பண்ணணும்னு. இதில் வந்து குவிக் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லைனா இங்கே இருக்கிற லேசர் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த செலக்ட்லேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், சப்ஜெக்ட்னு இருக்கும். ஓகேவா? அது கரெக்டாக வந்து எந்த சப்ஜெக்ட் என்ன ஃபோக்கஸில் இருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கும். ஓகேவா? நான் இப்போ அதை கிளிக் பண்ணோன்னே இந்த ஹியூமன் மட்டும் செலக்ட் ஆயிடுவோம். ஓகேவா? இப்போ இது ஆனோடனே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இந்த எடிட் போயிட்டு எடிட்டில் கண்டென்ட் அவேர் ஃபில்னு இருக்கும். ஓகேவா? அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன் இருங்க. கண்டென்ட் அவேர் ஃபில் கொடுத்துட்டேன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரிவ்யூ. ஓகேவா? இது ஒரு இன்னொரு பேஜுக்கு மாரி போயிடும். இன்னொரு பேஜே போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல இந்த ஹியூமன் இருக்கிற இடத்துல என்ன பண்ணிடுறான், ஸோ அப்படியே அது வேற ஒரு இதுவாக ஃபில் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? பேக்ரவுண்ட் என்னவா இருக்கோ அதுக்கேற்ற மாரி ஃபில் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் இதை வந்து இன்னும் டீட்டெயில்டாக ஆனால் பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த எஃபெக்ட்லாம் தெரியுது. இவனோட ஷோல்டர்ஸ்லாம் ஒழுங்காக இது செலக்ட் ஆகாததால். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த லேசர் டூல்லே போய் எக்ஸ்பேண்டுன்னு இருக்கும். ஓகேவா? எக்ஸ்பேண்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒன்றுமே அங்கே ஒரு ஹியூமன் இருந்ததுக்கே தெரியாமல் ஒரு இதுவாகிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் இந்த கண்டென்ட் அவேர் ஃபில்னால் என்னென்னு சொல்கிறேன். ஓகேவா? இது கண்டென்ட் அவேர் ஃபில் என்ன பண்ணுன்னா, கண்டென்ட் அவேர் ஃபில் ஃபஸ்ட் எங்கே பண்ணணும்னா எடிட், அப்புறம் கண்டென்ட் அவேர் ஃபில். ஓகேவா? ஸோ கண்டென்ட் அவேர் ஃபில் என்ன பண்ணணும்னா, அந்த ஃபோட்டோவை அனலைஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ இருக்கிற இந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு நான் எந்த ஏரியாவை செலக்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? நான் வந்து இந்த ஃபோட்டோவில் நான் இந்த ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? செலக்ட் பண்ணியிருக்கிறத என்ன பண்ணும், பேக்ரவுண்டில் இருக்க இந்த மீதி இருக்கிற இமேஜ் இருக்குல்ல, இந்த ரிமைனிங் இருக்க இமேஜில் எது எதெல்லாம் இமேஜில் என்ன பண்ணுன்னா, அதை யூஸ் பண்ணி இந்த இடத்த ஃபில் பண்ணிடும். ஓகேவா? எது அந்த சிமிலரான கலர்ஸ்க்கும் அந்த இதையும் ஃபில் பண்ணி நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டை இது கொடுத்துரும். ஓகேவா? இது ஃபுல்லாகவே வந்து ஃபோட்டோஷாப்போட ஏஐ அந்த கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் இது ஃபுல்லாகவே ஒர்க் ஆகுது. ஓகேவா? நான் உங்களுக்கு திரும்பி இதை பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, எடிட்டு அப்புறம் போய் கண்டென்ட் அவேர் ஃபில் கொடுத்தீங்கனாலே போதும். ஓகேவா? இதில் வந்து இது இந்த லேசர் டூலில் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இது நல்லா இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த கண்டென்ட் அவேர் ஃபில்லோட இது. இதுலேயே இதில் வந்து என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஜூம் டூல் இருக்குது. இந்த பாட்டெல்லாம் ஜூம் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு தெரியும். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஹேண்ட் டூலு, அதை மூவ் பண்ணுறதுக்கு இமேஜை. தென் லேசர் டூல் எதுக்குன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு. இது நான் வந்து இன்னொரு இது இங்கே இன்னொரு கொஞ்சம் இந்த பார்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த குவிக் செலெக்ஷன் இந்த டூல், இந்த குவிக் செலெக்ஷன் டூல் மாரியே. ஓகேவா? இது என்ன பண்ணுன்னா, இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாலாம் இன்னும் இதை வந்து நான் இன்னும் நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மைனஸ் இருக்கும்போது இந்த க்ரீன் கலர்லாம் எரேஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஓகேவா? இந்த க்ரீன் கலர்லாம் எரேஸ் ஆயிரும். இன்னொன்று இது ப்ளஸ் இருக்கும்போது இந்த இடத்துல நான் ப்ளஸ் கொடுக்குறேன்னா, ஓகேவா? இந்த ப்ளஸ் வந்து ஆட் ஆகிறதுக்கு. ஓகேவா? அது அப்படியே ஆப்போசிட். இதை எரேஸ் பண்ணிக்கலாம், இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஒன்றும் இது இல்லை. ஓகேவா? இப்போ ஸோ நான் வந்து இந்த இடம் இது வந்து உங்களுக்கு ப்ரிவ்யூ இங்கே என்ன அவுட்புட் வருமோ அந்த ப்ரிவ்யூ காட்டிடும். இது அதேமாதிரி ஜூம் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்ட் அவேர் ஃபில்லில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒப்பாசிட்டி. இந்த ஒப்பாசிட்டி வந்து ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஒன்றுமே ஒரு இந்த க்ரீன் கலர் தான் இந்த இண்டிகேட் பண்ணுறதுக்காக, சும்மா இந்த க்ரீன் கலர் எவ்வளோ இருக்கணும்னு காட்டுறதுக்கு தான் இது. ஓகேவா? இதோட ஒப்பாசிட்டி தான். இது ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவுமே பண்ணாது. இது சும்மா அந்த இமேஜை எதெல்லாம் இது செலக்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்குறதுக்காக. இந்த கலர் வந்து இந்த கலர். ஓகேவா? அவ்வளோதான். இது நம்ம என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள். இது வந்து பட் இந்த கண்டென்ட் அவேர் ஃபில் யூஸ் பண்ணும்போது பயங்கரமாக வந்து ஃபுல் ப்ராசஸ் கம்ப்யூட்டரோட ஃபுல் இதையும் இழுக்கும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் இது ப்ராசஸ் பண்ணும்போது. தென் இண்டிகேட்ஸ் வந்து சாம்பிளிங் ஏரியா. ஓகேவா? இந்த சாம்பிளிங் ஏரியா வந்து இப்போ நான் இதை எக்ஸ்க்ளூட் கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்களா அப்படியே ஆப்போசிட் வரும். இது வந்து சாம்பிளிங் இதை கொடுத்தேன்னா ஓகேவா? இந்த ஏரியாலாம் மட்டும் இது அந்த இதை சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த சாம்பிளிங் ஆப்ஷனுக்காக. ஓகேவா? இப்போ இது சாம்பிளிங் ஏரியான்னு சொல்கிறோம்ல. ஸோ இது என்ன பண்ணுன்னா, இப்போ சாம்பிளிங் ஏரியானா இப்போ நான் என்னென்னலாம் சாம்பிளாக கொடுத்துருக்கனோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த இமேஜை ஃபில் பண்ணும். சப்போஸ் நான் இந்த இடத்தெல்லாம் அழைச்சிடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்தெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன்னா இதெல்லாம் கண்டென்ட்டாகவே எடுத்துக்காது. இப்போ நான் ஃபுல்லாகவே கூட அழைச்சிட்டேன்னா
இந்த இமேஜுக்கு வந்து பாருங்களேன், ஃபுல்லாகவே அழைச்சிட்றேன். பார்த்தீங்களா? இது இங்க அப்படியே ஒரு சும்மா ஒரு இமேஜ் பிளர்ரி இமேஜ் தான் வருது. அந்த நான் செலக்ட் பண்ணது. இதுக்கு எங்கேருந்து இன்புட் எடுக்குதுன்னா, இந்த செலக்ட் ஆயிருக்க இந்த கிரீன் ஏரியாஸ்லேருந்து மட்டும் இன்புட் எடுத்து, அங்க வந்து இது பண்ணுது. ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணுது. ஓகேவா? இந்த இமேஜ்ல வந்து பெருசா சேஞ்ச் தெரியல. ஓகேவா? அப்புறம் தென் இது வந்து கலர் அடாப்ஷன் கண்ட்ரோல் Z குடுத்துடுறேன். ஓகேவா? ஸோ கலர் அடாப்ஷன் வந்து எவ்வளோ ஹையா இருக்கணுமோ, அந்த ஹையா இருந்துச்சுன்னா, அதுக்கேத்த மாரி நல்ல கலர்ஸ் குடுத்து, நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வெரி ஹை வந்து அதுக்கு இன்னும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகேவா? அது டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. ரொட்டேஷன் அடாப்ஷன் இதெல்லாம் வந்து சும்மா அந்த லைட்டா சேஞ்சஸ்லாம் தெரியும். அவ்வளோதான் மைல்ட் சேஞ்சஸ் தெரியும். இது வந்து நன்ல இருக்கட்டும். ரொட்டேஷன்லாம் இதில தேவைப்படாது. தேவைப்படும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்புறம் அவுட்புட் எப்போதுமே நியூ லேயர்ல தான் இருக்கணும். ஓகேவா? கரண்ட் லேயர்லயும் வேணாம், டூப்ளிகேட் லேயர்ஸ்லயும் வேணாம். நியூ லேயர்ல குடுத்துருங்க. ஓகேவா? ஓகே குடுத்தீங்கன்னா, இப்ப இந்த இடம் பாருங்க. ஓகேவா? ஒரு நியூ லேயர்ல இந்த இது ஃபில் மட்டும் பண்ணிடுச்சு. ஓகேவா? இத ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த இது வரும். இப்போ அவ்வளோதான். இதுதான் வந்து கன்டென்ட் அவரோட ஃபில்லோட இது. இப்போ நான் வேற ஒரு இமேஜ யூஸ் பண்ணி நான் அதே கன்டென்ட் அவர் இது பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இத எடுத்துக்கிறேன். ஓகேவா? இத எடுத்துக்கிட்டு எனக்கு என்ன வேணும்னா இப்ப, எனக்கு இத சுத்தி இதெல்லாம் காமிக்க வேணாம். எனக்கு ஜஸ்ட் வந்து இத மட்டும் காமிச்சாலே போதும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், ம் குயிக் செலக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். இந்த ஏரியாலாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இதெல்லாம் காமிக்க தேவையில்ல. ஓகேவா? எனக்கு வெறுமனே இந்த லேப்டாப், இந்த ஃபோன் அது மட்டும் தான் எனக்கு காட்டணும். வேற எதுவுமே காட்ட தேவையில்ல. ஓகேவா? ஸோ நான் இத ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் செலக்ட் பண்ணோனே நல்லா கொஞ்சம் இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேனா, நான் செலக்ட் பண்ண உடனே ஜஸ்ட் நான் வந்து அதே மாரியே சேம் ஆப்ஷன் எடிட் கன்டென்ட் அவர் ஃபில் குடுக்குறேன். குடுத்த உடனே இப்ப பாருங்களேன். இப்ப இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஓகேவா? இப்ப இந்த அவுட்புட்ல இதெல்லாம் வந்து நம்மளுக்கு லேப்டாப் அந்த இதெல்லாம் தெரியுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல. இந்த ரெஸ்ட் ஆஃப் நம்ம என்னென்னலாம் இங்க செலக்ட் பண்ணியிருக்கோமோ, இந்த கிரீன் கலர்ல எது எதெல்லாம் இருக்கோ, அதெல்லாம் வந்து அந்த இமேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். ஓகேவா? இப்ப நான் இத அழிச்சிடுறேன். இந்த இடம்லாம் வேணாம் எனக்கு. இதெல்லாம் வேணான்னு அழிச்சிட்டேன்னா, இப்ப பாருங்களேன். வெறும் அந்த டெஸ்க் மட்டும் இப்ப உங்களுக்கு அழகா பெர்ஃபெக்ட்டா வந்துரும். ஓகேவா? ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா, ஓகே இது கொஞ்சம் இதில மட்டும் இந்த இடம் மட்டும் தான் கொஞ்சம் இதுவா இருக்கு. ஓகே. அதுதான். ஜஸ்ட் இந்த இதுக்கு தான் சொல்ல வந்தேன். இது பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓரளவுக்கு இமேஜ் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் சில சேஞ்சஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க இது இன்னும் கரெக்ட்டாவே பண்ணி காமிச்சிடுறேன். இது கரெக்ட்டா செலக்ட் பண்ணல. ஓகேவா? இப்ப குடுத்து காட்டுறேன். இது இருக்க தேவையில்ல. வெறுமனே இப்ப டெஸ்க் கலர்ஸ் மட்டும் வரும். அவ்வளோதான். இங்க லோட் ஆவுறது இங்க காட்டும். ஓகேவா? இப்போ ஓரளவுக்கு அந்த டெஸ்க் மட்டும் இருக்கிற மாரி வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் வந்து அந்த கன்டென்ட் அவர் ஃபில் யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்ப மெயினா இந்த கன்டென்ட் அவர் ஃபில் ரொம்ப எதுக்கு பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதில வந்து இங்க இருக்கு. ஓகேவா? இந்த மாரி ஃபென்ஸ் மாரி இருக்கு. ஓகேவா? இப்ப எனக்கு வந்து இந்த ஃபென்ஸே வேணாம். எனக்கு இந்த ஃபென்ஸ் வந்து இது ஒரு அன்வான்டட் ஓகேவா? இப்ப வந்து எனக்கு இந்த ஃபென்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா தான் இந்த ஒரு இமேஜ்க்கு நல்லாருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு இந்த ஃபென்ஸ ரிமூவ் பண்ணணும். அந்த டைம்ல தான் வந்து இந்த கன்டென்ட் அவர் ஃபில் யூஸ் ஆகும். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதில பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பிரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நியூ லேயர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றேன்னா, பிரஷ் சைஸ வந்து சின்னதாக்கிட்டு, இப்ப நான் என்ன பண்ணணும்னா, ஃப ஓகே. இன்னும் கொஞ்சம் பெருசா ஓகேவா? நான் இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த இடத்த
ஆக்சுவலா எனக்கு இந்த ஃபென்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். நம்ம இப்ப செலக்ட் பண்ணா தானே அந்த கன்டென்ட் அவர் ஃபில்ல யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? நான் இப்ப இந்த செலக்ஷன் டூல்லாம் இன்னும் சின்னதா வச்சுக்கிட்டு, இந்த இடத்தெல்லாம் நான் செலக்ட் பண்ணேன்னா, இது பாருங்க பெர்ஃபெக்ட்டாவே செலக்டே ஆவாது. ஓகேவா? ஸோ, அதனால நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அந்த பார்ட்ல வந்து ட்ரா பண்ணிடுறேன். ஓகேவா? ஒரு ஒரு இத ட்ரா பண்ணிடுறேன். நானே அந்த மேலேயே வந்து ட்ரா பண்றேன். இது நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அ நான் உங்களுக்கு பிரஷ் டூல் யூஸ் பண்ணும்போது நான் சொல்லல. இது ஒரு ப்ளஸ் பிரஷ் டூல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பார்ட் இது. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு டாட் மட்டும் இங்க கிளிக் பண்ணிருங்க. ஓகேவா? எங்க எங்க ஸ்டார்ட் பண்ண போறோமோ அங்க கிளிக் பண்ணிட்டு, எங்க எண்ட் பண்ண போறோமோ ஷிஃப்ட்ட கிளிக் பண்ணிக்கிட்டு எங்க எண்ட் பண்ணணுமோ அங்க கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப பாருங்க ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் அப்படி ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? சப்போஸ் நான் வந்து இப்ப வந்து இந்த இடத்துல வந்து இங்க பாருங்க. இப்ப நான் இன்னொரு திரும்பி இந்த இந்த லாஸ்ட்ல இங்க தானே எண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்படி திரும்பி ஷிஃப்ட்ட கிளிக் பண்ணிக்கிட்டு இங்க கிளிக் பண்ணேன்னா, இன்னொரு ஸ்ட்ரெய்ட் லைன் வரும். பட் ஆனா உங்களுக்கு பாருங்க இந்த இடம் தான் எனக்கு வேண்டியது அந்த ஃபென்ஸ் தான் நான் செலக்ட் பண்ணணும். ஆனா இந்த ஃபென்ஸ் செலக்ட் ஆயிருக்காது. ஸோ நான் இந்த டைம்ல என்ன பண்ணுவேன்னா, 2 லைனா போடுவேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இங்க ஒரு லைனுக்கு சாரி ஃபர்ஸ்ட்டு அப்படி வரலன்னா என்ன பண்றீங்கன்னா, திரும்பியும் இங்க போய் ஒரு டாட் வச்சுட்டு, இங்க திரும்பி இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா, ஓகேவா? இப்ப ஈஸியா வந்துருச்சு. ஓகேவா? இப்ப வந்து இந்த மாரி பண்ணணும். இந்த மாரி தான் வந்து ஃபுல்லாவே பண்ணணும். ஓகேவா? நான் வந்து இது கொஞ்சம் நான் பண்ணி காட்டுறேன் ஃபுல்லாத்துக்கும். ம். கொஞ்சம் கரெக்ட்டா வந்து இது பண்ணணும். இதுக்கு மட்டும். ஆ ஏன்னா அப்பதான் வந்து நல்லா அந்த கன்டென்ட் கரெக்ட்டா இருக்கும். கன்டென்ட் தெரியும். எது எதெல்லாம் தேவையில்லையோ அத ரிமூவ் பண்ண முடியும். இல்லன்னா பண்ணாது ஒழுங்கா. ஆ இது மவுஸ் இல்லாம பண்றதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மவுஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது, இது ரொம்ப டைம் ஷிஃப்ட் யூஸ் பண்றதால இப்படி வருது. வேற ஒண்ணும் இல்ல. ஆ இதெல்லாம் இந்த இடத்துலலாம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. பெர்ஃபெக்ட்டா எல்லாமே ஆயிருக்கா? எல்லாமே இப்ப வந்து எப்படி இருக்குன்னா, எல்லாமே இதெல்லாம் தேவையில்லாதது தானே. இதையும் கரெக்ட்டா வந்து இதையும் பெயிண்ட் பண்ணி கரெக்ட்டா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த இதுக்கு மட்டும் போறேன். ஓகேவா? இப்ப நான் வந்து ஃபுல்லாவே நான் பண்ணி காட்டல. நான் ஃபுல்லா வெறுமனே ஜஸ்ட் இந்த டாப்ல இருக்கிறத மட்டும் பண்றேன். ரிமைனிங்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த இமேஜ கூட நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு ஓகே. இந்த குவிஸுக்கு பதிலா நான் உங்களுக்கு இது டாஸ்க் மாரி நான் உங்களுக்கு ஒண்ணு குடுக்குறேன். என்ன பண்ணுங்க, குவிஸுக்கு பதிலா எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து இத ஜஸ்ட் நான் உங்களுக்கு இந்த இமேஜ் அனுப்புவேன். நீங்க என்ன பண்றீங்க, ஜஸ்ட் இந்த மாரி ஃபுல்லாத்தையும் இதெல்லாம் போட்டுட்டு, இந்த கன்டென்ட்ட வேற யூஸ் பண்ணி, இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும். அதுதான் உங்களுக்கு நாளைக்கு இந்த இந்த டெ இந்த இந்த வீடியோக்கு அந்த டாஸ்க் உங்களுக்கு. அத பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிருங்க, ஜஸ்ட் அ மெயில் பண்ணிருங்க. நான் உங்களுக்கு அந்த மெயில் ஐடியும் அதிலேயே இது பண்ணிடுறேன், ப்ரிஃபர் பண்ணிடுறேன். அதுக்கு மெயில் பண்ணிருங்க. ஸோ அதுக்கேத்த மாரி நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு யார் யாரெல்லாம் மெயில் பண்றீங்களோ, உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் நான் இது பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ, இப்ப ஃபர்ஸ்ட்டு நான் இத பண்ணிட்டேனா, இத பண்ண உடனே இப்ப நான் இந்த லேயர் இருக்குல்ல, இந்த லேயருக்கு போயிட்டு, ஃபர்ஸ்ட்டு நம்ப என்ன பண்றோம், இந்த லேயர் தான் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ, பார்த்தீங்கன்னா, இத பாருங்க. அந்த லேயர் தான் வந்து ஜஸ்ட் அந்த பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இப்ப இதுதான் நம்ம வந்து செலக்ட் பண்ண போறோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்றதுக்காக நம்ம எப்போதுமே ஈஸியா செலக்ட் பண்றது எப்படின்னா, கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிக்கிட்டு, இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் கரெக்ட்டா வந்து இந்த பாக்ஸ் இந்த இடத்த தான் கிளிக் பண்ணணும். இப்ப வந்து இத கிளிக் பண்ணீங்கன்னா போதும். செலக்ட் ஆயிரும். ஓகேவா? இது நம்மளுக்கு தேவையில்ல. இது நம்ம சும்மா ஜஸ்ட் தான் பண்ணோம். இப்ப பாருங்க, கரெக்ட்டா வந்து ஓரளவுக்கு எல்லாமே செலக்ட் ஆயிருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ, ஜஸ்ட் இந்த மாரி பண்ணாலே இந்த இடம்லாம் செலக்ட் ஆயிடுதா? இப்ப என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த லேயருக்கு போணும். ஓகேவா? இந்த லேயர்ல தான் நம்மளால கன்டென்ட் அவர் இது பண்ண முடியும். ஓகேவா? கன்டென்ட் அவர் போய் கன்டென்ட் அவர் ஃபில் குடுத்தீங்கன்னா போதும். பாருங்க, ஜஸ்ட் இதுல பாருங்க, இதுலயே பாருங்க. அ இந்த ப்ரிவியூலயே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். முக்காவாசி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. எல்லாம் ஒண்ணு தான். மீடியம் ரொட்டேஷன் ரொட்டேஷன் மாத்த வேணாம். நன்லே இருக்கட்டும். இது மட்டும் கொஞ்சம் அடாப்டிவ் மட்டும் ஹையா இருக்கட்டும். ஓகேவா? ஜஸ்ட் ஓகே குடுத்தீங்கன்னா
ஓகேவா? கண்ட்ரோல் ப்ளஸ் டி குடுத்தீங்கன்னா, அது டீசெலக்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு நான் வந்து பாதி தான் பண்ணியிருக்கேன். ரிமைனிங்லாம் வந்து நீங்க பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு இத சொல்றதுக்கு தான் மட்டும் தான் பண்றேன் நானு. இப்ப பாருங்க. பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நார்மலா ஜூம் அவுட் பண்ணியிருக்கும்போது, ஸ்க்ரீன் ஃபிட்டா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நார்மலா தெரியும். ஓகேவா? நம்ம இந்த இடம்லாம் போயிருச்சு. இந்த இடம்லாம் ரிமூவ் ஆயிட்டு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்ப எனக்கு தேவையில்லாத இப்ப பாருங்களேன், இந்த இடம்லாம் நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது, ஓகேவா? நான் இந்த இடத்த ஜூம் பண்ணி பார்க்குறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருக்கு. ஓகேவா? எனக்கு இந்த இடம்லாம் இந்த மாரி டிஃபரெண்ட்டா இருக்கும்போது, இது இது நல்லா இல்லல்ல. ஸோ அந்த ஒரிஜினாலிட்டியே இல்லாம போயிடுதுல்ல. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றேன், இது 2த்தையும் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இந்த 2 லேயரையும் மெர்ஜ் பண்றேன். ஓகேவா? இந்த 2 லேயர் மெர்ஜ் பண்றதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் இ. ஓகேவா? கண்ட்ரோல் ப்ளஸ் இ குடுத்தீங்கனாலே மெர்ஜ் ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றேன், ஹீலிங் டூல், ஸ்பாட் டூல் உங்களுக்கு தெரியும்ல. அதில நான் ஹீலிங் டூல் யூஸ் பண்றேன். அதில வந்து நான் இத என்ன பண்றேன், கண்ட்ரோல் இங்க கிளிக் பண்ணிட்டு, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து திரும்பி கன்டென்ட் அத கொஞ்சம் நீங்க அத பார்த்து பண்ணீங்கன்னா கரெக்ட்டா வந்துரும். ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அது இந்த மாரி ஒண்ணு ஒண்ணா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணீங்கனாலே, அது ஃபுல்லாவே இதுவாயிரும். ஓகேவா? ஸோ இத யூஸ் பண்ணி நீங்க வந்து எனக்கு மெயில் பண்ணுங்க. நான் அதுக்கு அந்த மெயில் பண்ணும்போதே உங்க நேமோட சேர்த்து மெயில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் அந்த நேம் போட்டு நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் அந்த மெயிலுக்கே இது பண்ண சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து கன்டென்ட் அவர் டூல். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபில்டர்ஸ்லேயே வந்து இந்த வேனிஷிங் பாயிண்ட் ஃபில்டர் பார்க்கலாம். அதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் வி. ஓகேவா? நான் வச்சுக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு வேறு இமேஜ் எடுத்துப்போம். இந்த ஆக்சுவலாக வேனிஷிங் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னா, பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்குற விதம்னு சொல்லுவாங்கள்ல. ஓகேவா? நான் ஒரு இது சொல்கிறேன். ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த பால் இருக்கட்டும். ஓகேவா? இந்த பால் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் நம்ம ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சோன்னா, அது வேற மாரி ஆங்கிளில் இருக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இது ஷேப் டூல் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது இப்போ நம்ம இமேஜாக யூஸ் பண்ணும்போது அது எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஓகேவா? நான் ஒரு இப்படி இப்படி ஒன்று ப்ளேஸ் பண்ணாலும், நான் இப்படி ப்ளேஸ் பண்ணாலும் அது வந்து ஃப்ளாட்டானது தான் வரும். ஆனால் எனக்கு எப்படி வேணும்னா, இப்படி நான் இந்த இமேஜ் இப்படி இருந்தாலும் ஃப்ளாட்டாக தான் இருக்கு. ஆனால் எனக்கு எப்படி இருக்கணும்னா, இப்போ நான் வந்து நான் ஒரு வேற ஒரு மெத்தட் சொல்றேன் நானு. கண்ட்ரோல் ப்ளஸ் டி இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இந்த பெர்ஸ்பெக்டிவ் குடுத்தீங்கன்னா, ஓகேவா? இப்ப இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் டிஃபரெண்ட்டா. ஸோ இது வந்து இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கறதுக்கு இது கண்ட்ரோல் சின்னதாக்கிடுறேன். ஓகேவா? இப்ப இந்த விதத்துல வந்து இது கரெக்ட்டா இருக்கு. இந்த இந்த இது வந்து இந்த 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 இடத்துலருந்து இங்க இங்க சென்டர்லேருந்து பார்த்தோம்னா, இந்த வியூ கரெக்ட்டா இருக்கு. ஸோ இதுக்கு தான் இந்த வார்ப் டூல்ல இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இத இன்னும் சிம்பிளிஃபை பண்றதுக்கு தான், இன்னும் ஒரு இமேஜையே காப்பி பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் போடுறதுக்கு ரொம்ப இன்னும் சிம்பிளா இருக்கிறதுக்கு தான் இந்த வேனிஷிங் பாயிண்ட் ஃபில்டர். இது ஃபுல்லாவே வந்து இது நான் இத யூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே. இத ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? இதில ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் டைரக்ட்டா போய் வேனிஷிங் பாயிண்ட் ஃபில்டர்ஸ்ல வேனிஷிங் பாயிண்ட் ஃபில்டர் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கனாலே இன்னொரு இது வந்துரும். ஓகேவா? இன்னொரு பாப்பப் வந்துரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதில பார்த்தீங்கன்னா, இதில வந்து இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிரியேட் பிளேன் டூல் இருக்கும். ஓகேவா? தென் ஹேண்ட் டூல், எப்போதும் போல ஹேண்ட் டூல் அதெல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இதில வந்து நீங்க கிரியேட் பிளேன் டூல் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது என்ன பண்றோம்னா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த கார்னர்ஸ், இந்த வால்லாம் இருக்கிற கார்னர்ஸ் மட்டும் கரெக்ட்டா வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டு போ வேண்டியது தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, ஜஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்த கார்னர் இங்க இருக்கா? இங்க ஒண்ணு கிளிக். அப்புறம் இங்க ஒரு கிளிக்கு. தென் இப்படி ஒரு கிளிக். இங்க கிளிக் பண்ணீங்கன்னா,
முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? பட் ஆனா இதில பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வருது. ரெட் கலர்ன்னு வந்துச்சுன்னா, அது வந்து பெர்ஃபெக்ட்டா இல்ல. அந்த பெர்ஸ்பெக்டிவ் பெர்ஃபெக்ட்டா இல்லன்னு இது மீன் பண்றதுக்கு தான் இது ரெட் கலர். இது அந்த டைம் என்ன பண்றீங்கன்னா, இந்த இத வச்சு மூவ் பண்ண வேண்டியது தான். ப்ளூவா இருந்துச்சுன்னா தான் பெர்ஃபெக்ட். இதுதான் வந்து கரெக்ட்டான இது. இதான் கரெக்ட்டான பொசிஷன் அப்படின்ற மீன் பண்ணும். இன்னொரு கலர் இருக்கு எல்லோ. அது எல்லோ கலர் வரல. பட் ஆனா அது ஒரு எல்லோன்றது ஓகேன்றது தான் எல்லோ. ஓகேவா? ம். நெக்ஸ்ட் நான் இத வந்து ஃபர்ஸ்ட்டு நான் சூஸ் பண்ணி ஒழுங்கா வச்சுடுறேன். ஓகேவா? இப்ப இது வந்துருச்சு. ஸோ இப்ப நான் வந்து இத நான் கிளிக் பண்ணி ஓகேவா? இது வந்து இப்ப நான் ஓகே குடுத்துடுறேன். ம் குடுத்துட்டேன். ஓகே குடுத்துட்டேன். ஆனா ஒரு சேஞ்சுமே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஓகேவா? இதுல நான் பார்த்தேன்னா ஒண்ணுமே தெரியல. இதுல வேணா நான் இன்னொரு இமேஜ வேற ஆட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் நான் போய் இந்த Photoshopல இந்த ஒரு இமேஜ் ஆட் பண்றேன். ஓகேவா? இதுல இமேஜ் ஆட் பண்றேன். சாரி. ஸ்கேல் பண்றேன். ஆனா இது வந்து ஒண்ணுமே சேஞ்சஸே தெரியாது. ஓகேவா? அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன், இது வந்து சேஞ்ச் நம்ம தெரியணும்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு இந்த இது இருக்குல்ல, ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரோல் கிளிக் பண்ணிட்டு அத இது பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு செலக்ட் ஆயிடுச்சா? செலக்ட் ஆன உடனே செலக்ட் பண்ண உடனே அந்த இத செலக்ட் பண்ண உடனே கண்ட்ரோல்+C குடுக்கணும். ஓகேவா? கண்ட்ரோல்+C குடுத்துட்டு இந்த வியூ இது தேவையில்ல. இது இது குடுத்து நான் டெலீட் கூட பண்ணிடலாம். ஓகேவா? தென் அப்புறமேட்டு இந்த லேயருக்கே போயி ஃபர்ஸ்ட்டு இந்த லேயருக்கே போயி ஃபில்டர்ஸ்ல வேனிஷிங் பாயிண்ட் போணும். போயிட்டு இப்ப என்ன பண்றீங்கன்னா, கண்ட்ரோல்+V குடுக்குறீங்க. பேஸ்ட் பண்றீங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இத மூவ் பண்றதுக்கு எப்போதும் போல நம்பளுக்கு எப்போதும் போல மூவ் பண்ணி ஸ்கேல் பண்றதுக்கு கண்ட்ரோல்+T. ஓகேவா? அத யூஸ் பண்ணிட்டு இத வந்து ஸ்கேல் சின்னதாக்கிடுறேன். சின்னதாக்கிட்டு இத இப்ப இந்த இந்த இதுக்குள்ளார மூவ் பண்றேன். பார்த்தீங்களா? இப்ப இத மூவ் பண்ணோனே, இது வந்து அந்த விதமான பெர்ஸ்பெக்டிவ்க்கு கொண்டு போயிருது. ஓகேவா? இது இனிமேட்டு ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். ஓகேவா? நான் இத இன்னும் சின்னதாக்கிடுறேன். இத இன்னும் சின்னதாக்கிட்டு, இப்ப இத மூவ் பண்ணிட்டு ஓகேவா? இத மூவ் பண்ணிட்டு பிளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்ப நான் இத ஸ்கேல் பண்ணி இப்படி வச்சேன்னா, ஓகேவா? இப்ப பண்ணீங்கன்னா பார்த்தீங்களா? பெர்ஃபெக்ட்டா. இப்ப வந்து இந்த இந்த இதுக்கு வந்துருச்சு. கரெக்ட்டா வந்து அழகா வந்து இங்கேயே போய் பிளேஸ் ஆயிடுச்சு. இவ்வளோதான் இது. பட் நான் திரும்பி அந்த வேனிஷிங் பாயிண்ட்க்கே போறேன். ஃபில்டர்ஸ், வேனிஷிங் பாயிண்ட். அ இந்த பக்கத்துக்கு ஓகே. எனக்கு இந்த பக்கமும் அதே பெர்ஸ்பெக்டிவ் வருமானா? ம்ஹ்ம். வரவே வராது. நான் வந்து இப்ப இதையே சாரி இதுதான் மூவ் ஆகும். நான் திரும்பி அந்த கண்ட்ரோல்+V குடுக்குறேன். அ இந்த பக்கம் வராது. ஓகேவா? இது எந்த பக்கம் மூவ் பண்ணி வச்சாலும் வராது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு இத ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இந்த கிரியேட் பிளேன் டூல்னு இருக்கும். ஓகேவா? ஒண்ணு. கிரியேட் பிளேன் டூலுக்கு ஷார்ட்கட் வந்து C. ஓகேவா? கிராப் டூலுக்கும் ஷார்ட்கட் C. ஆனா இந்த வேனிஷிங் பாயிண்ட் இந்த பாப்பப் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த கிரியேட் பிளேன் டூலுக்கு ஷார்ட்கட் வந்து C. ஓகேவா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இப்ப என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட்டு இது இருக்குல்ல C கிளிக் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு V கிளிக் பண்ணி V வச்சுக்கோங்க மூவ் டூலு. இத வச்சுட்டு இப்ப C கிளிக் பண்ணணும். C கிளிக் பண்ணிட்டு அப்புறமேட்டு இந்த இது இருக்குல்ல, இந்த பாயிண்ட்லேருந்து இத மூவ் பண்ணுங்க. ஓகேவா? இத மூவ் பண்ணீங்கன்னா இப்படி வரும். இப்படி வந்த உடனே திரும்பி அதே மாரியே நம்ம முன்னாடியே கார்னர்ஸ்லாம் ஜாயின் பண்ணோம்ல. ஸோ அதே மாரியே என்ன பண்றோம்னா, இந்த சாதாரணமா மூவ் வச்சு இத இப்படி மூவ் பண்ணணும். இப்ப ரெட் கலர்ல இருக்கு. இதையும் திரும்பி இப்படி மூவ் பண்ணிட்டு வச்சுட்டேன்னா, ப்ளூ கலர் வர வரைக்கும் பண்ணணும். ஃபுல்லாவே ரெட் ஆயிடுச்சு. அது என்னன்னு பார்க்கலாம். அது கரெக்ட்டா அது வர வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஓகே. இங்க வருது. ஓகேவா? இப்படி வச்சுட்டோம்னா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, இப்ப திரும்பி அந்த பேஸ்ட் பண்ணி அத மூவ் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்தேன்னா, இப்ப பார்த்தீங்களா? சிம்பிளா முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த பக்கமும் இந்த பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏத்த மாரி வந்துரும். ஓகேவா? இவ்ளோ தான் வந்து அ இ இ இத யூஸ் பண்ணி தான் இந்த மாரி அந்த வேனிஷிங் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த சிம்பிளா இத மூவ் பண்ணலாம். ஓகேவா? இப்ப இந்த பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏத்த மாரி நம்ம வச்சுக்கலாம் அந்த மூவ்மெண்ட்ஸ். ஓகேவா? இத மூவ் பண்ண முடியுமானா, அதெல்லாம் மூவ்லாம் பண்ண முடியாது. அவ்வளோதான். அது அங்க போய் வேணா, அங்க போய் திரும்பியும் ஃபில்டர்ஸ்ல போய் வேனிஷிங் பாயிண்ட் போய் தான் நம்ம அந்த மூவ் பண்றதுக்கு திரும்பியும் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு தான் வந்து இந்த வேனிஷிங் பாயிண்ட். நான் ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்னு பண்ணி காட்டுறேன். ஓகே. ம். இதில போய் ஓப்பன் பண்ணுவோம். வேற இன்னொரு ஃபைல. இந்த இது பண்ணுவோம்.
இந்த ஸ்டார் கேஸ் மாரி இருக்கா படிக்கட்டு. ஸோ நான் இந்த படிக்கட்டில் வந்து நான் ஒரு வேறு மாரி ஒரு டிசைன் இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து வேறு இது பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த வேனிஷிங் பாயிண்ட் இதை ஓகேவா, வேறு பேட்டர்ன் மாரி ஒன்று போடுறதுக்காக நான் இப்போ திரும்பி வேனிஷிங் பாயிண்ட் போடுறேன். ஓகேவா. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அதேமாரியே கரெக்டாக வந்து கார்னர்ஸ் கரெக்டாக அந்த இதெல்லாம் செக் பண்ணி வைக்கணும். நம்ம ஜூம் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா, கரெக்டாக ப்ளூவே வந்துடுச்சு. ஸோ திரும்பி இப்போ ஃபஸ்ட் அது மூவ் பண்ணிங்கன்னா இப்போ திரும்பி சி கிளிக் பண்ணிவிட்டு திரும்பி அப்படியே கீயை ட்ராக் பண்ணிங்கன்னா கரெக்டாக 90 டிகிரிஸ் அப்படியே அதுவே மூவ் ஆயிடும். ஓகேவா, மூவ் பண்ணிவிட்டு திரும்பியும் நம்ம இந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக வரலன்னா அப்புறம் திரும்பி மாற்றிக்கலாம். வருது. ஓகே. இப்போ இதில் ஏதோ பிரச்சனை. ஓகே, அதுவும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ திரும்பியும் இதை கிளிக் பண்ணிவிட்டு திரும்பியும் சியை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் திரும்பி அந்த இதை மூவ் பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும். இன்னொரு புதுசாக இது பார்த்தீங்களா, இது இங்கே வந்துடுச்சு. திரும்பி இன்னொன்று இது வரைக்கும் போதும். இதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ திரும்பியும் சி கிளிக் பண்ணி திரும்பியும் இன்னொரு படிக்கட்டு கீழே மூவ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நான் மேலே கொஞ்சம் போகிறேன். விஏ கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். அந்த இதில் கரெக்டாக செலக்ட் பண்ணுறதுக்கு திரும்பியும் சி கிளிக் பண்ணி ஓகேவா. இப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த படிக்கட்டு மாரி ஒன்று ஃபார்ம் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா அதேமாரி முன்னாடியே சொன்ன மாரி தான். இதில் பார்த்தா ஒன்றுமே தெரியாது. பட் நான் போய் இந்த ஃபில்டர்ஸில் இந்த வேனிஷிங் பாயிண்ட்டில் பார்த்தோன்னா அந்த எஃபெக்ட் இதில் வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த இதை ஆட் பண்ணுறேன். ஓகேவா. நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். பேட்டர்ன் சும்மா ஒரு பேட்டர்ன் மாரி ஒன்று அங்கே அந்த இடத்துல போடலாம். ஓகேவா. ஸோ நான் இந்த இமேஜ் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்போதும் போல் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் கிளிக் பண்ணிக்கிட்டே அந்த லேயரை கிளிக் பண்ணோன்னா செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனோட கண்ட்ரோல்+C கொடுக்குறோம். காப்பி ஆகிடும். காப்பி ஆனோடனே இதை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இது தேவையில்லை, இது எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் அப்புறமேட்டு டேரெக்டாக போய் ஃபில்டர்ஸ் போயிட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணிடணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பி வேனிஷிங் பாயிண்ட் போயிட்டு இப்போ வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா. பேஸ்ட் பண்ணோன்னே இப்படி வரும். இப்போ என்ன பண்ணுறோம்னா கண்ட்ரோல்+T கொடுத்து எவ்வளோ சின்னதாக்கிட்டோம்னா அது கரெக்டாக வரும் அது. ஓகேவா. அதுக்காக இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ அது நல்லா இல்லை. ஸோ திரும்பி இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். இன்னும் சின்னதாக்கிட்டேன். இப்போ இது இந்த பக்கம் வச்சு பார்ப்போம். இப்பயும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி, நம்ம இது என்ன பண்ணுவோம், இங்கே சின்னதாக்க பார்ப்போம். இங்கே இந்த இது இருக்குல்ல, இதை மூவ் பண்ணி இதை எங்கே கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். இது கூட ஓகே, பட் வேணாம், இன்னும் சின்னதாக இருக்கும். ஓகே. அப்புறமேட்டு கிளிக் பண்ணிட்டு இதிலே இப்போயே டூப்ளிகேட்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இன்னும் ஷார்ட்கட் அதான் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே பண்ணிங்கன்னா அது ஒரு ஷார்ட்கட்டு. அதை அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டு இன்னொன்று இப்படி ஒன்று போட்டிங்கன்னா ஓகேவா. அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம இதை போடும்போது ஓகே, இது வந்து ஈஸியாக ஆட் பண்ணிட்டோம். ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்களா, இந்த லேயரில் வந்து இந்த லேடியோட காலை பார்க்க முடியல. இப்போ வந்து இதுதான் ப்ராப்ளம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த இது என்ன அப்படியே டெலீட் பண்ணிடுவோம். நியூ லேயர் பண்ணுறோம். நியூ லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ திரும்பியும் அந்த இதை ஆட் பண்ணுறோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். அதை சின்னதாக கிளிக் பண்ணுறேன். நியூ லேயர் கிரியேட் பண்ணணும். நான் அதை ஃபஸ்ட்டு மறந்துட்டேன் ஆக்சுவலாக. அது நியூ லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு அப்போ இந்த இடத்துல போட்டோன்னா அது தனியாக இன்னொரு லேயரில் வந்து இந்த 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 இது இந்த இது வந்திருக்கும். ஓகேவா. ஸோ ஓகே, இப்போ பார்ப்போம்.
இப்போ பார்த்தோன்னா, இது ஒரு நியூ லேயர்ல இங்க இருக்கு. இத ஹைட் பண்ணோம்னா போயிரும். ஓகேவா? இப்போ ஸோ இந்த இந்த லேடியோட இந்த ஸ்டேர்கேஸ் அது மட்டும் தான் நம்ம மறைக்கணும். நம்ம ஸ்டேர்கேஸ்ல தான் இந்த பெயிண்டிங் இருக்கணும். பட் ஆனா இந்த லேடியோட இதுலயும் வந்து இந்த லெக்கையும் வந்து மறைக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒண்ணுமே இல்ல. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த நம்ம வந்து மாஸ்கிங் பார்த்துருப்போம். ஓகேவா? அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நான் இதில வந்து பிளெண்ட் மோட் சும்மா பிளெண்ட் மோட்லாம் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இதில வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நல்லா இருக்கு பாருங்க. ஓகே. இந்த இது இருக்கட்டும். அப்படியே மல்டிப்ளை இருக்கட்டும். இல்லன்னா வேற ஏதாவது பேட்டர்ன் பண்ணலாம். ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா, சாஃப்ட் லைட் கூட நல்லா தான் இருக்கு. ஓகே. இது இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த லேயருக்கு போயிடுறேன். இந்த லேயர் போயிட்டு, எனக்கு இந்த இந்த லேடி வந்து எனக்கு தெரியணும். ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு மாஸ்கிங் பண்ண போறேன். மாஸ்கிங் பண்ணோன்னா, அந்த இடம் மட்டும் தெரியாம ஆக்கிக்கலாம்ல. ஸோ நான் என்ன பண்றேன், இப்போ வந்து செலக்ட் பண்ணிடுறேன். அந்த சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணோன்னா, இந்த சப்ஜெக்ட் மட்டும் சூஸ் ஆயிருமா? ஓகே. இப்போ இந்த சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆயிடுச்சு. இதில வந்து கொஞ்சம் நீங்க நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த செலக்ட் ஆவறதில இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்காவே செலக்ட் ஆவல. ஸோ நான் என்ன பண்றேன், இப்போ இந்த குயிக் செலக்ஷன் டூல்ல அந்த ப்ளஸ் இருக்கும். அத யூஸ் பண்ணி இந்த லெக்ல மட்டும் கொஞ்சம் ஒழுங்கா சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே. இந்த இந்த இடம் நம்ம அப்புறமேட்டு இந்த இடத்த மட்டும் நான் அப்புறம் எடிட் பண்றேன். ஓகே. இத பண்ணி முடிச்ச உடனே ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் இந்த லேயருக்கு போயிட்டு இந்த கிளிப்பிங் மாஸ்க் அப்ளை பண்ணேன்னா, இந்த இந்த மாரி வரும். ஆனா இப்ப பாருங்க, இது வந்து நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கனோ, அந்த ஏரியாக்கு மட்டும் தான் இது வந்து மாஸ்க் பண்ணியிருக்கு. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஆப்போசிட்டா பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. இதுல ஆப்போசிட்டா இன்வெர்ஸ் பண்றதுக்கு நம்ம இன்வெர்ஸ் முன்னாடியே செலக்ட்ல இன்வெர்ஸ் இருக்கு. அது தெரியும்ல. ஸோ நான் இன்வெர்ஸ் பண்ணிட்டு, சாரி அந்த இந்த லேயர்ல ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு, இதுல இன்வெர்ஸ் பண்ணணும். இன்வெர்ஸ் பண்ணேன்னா இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணேன்னா, இது ஃபுல்லாவே இங்க எல்லாமே செலக்ட் ஆயிருக்கும். இத தவிர்த்து. ஸோ அதுதான் மீன் பண்ணுது. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப திரும்பி வந்து மாஸ்க் பண்றேன். மாஸ்க் பண்ணேன்னா பாருங்க, இப்ப கரெக்ட்டா பாருங்க. இந்த இடம்லாம் மட்டும் வந்துருச்சு. ஓகேவா? எனக்கு இந்த இடத்துல வந்து பேட்டர்ன் ஒண்ணு இடிக்கும். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்றேன், இது பெயிண்ட் பிரஷ் டூல் யூஸ் பண்ணி, இந்த இது இருக்குல்ல, இப்ப இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் ரெப்ரசன்ட் பண்றதெல்லாம் பிளாக் கலர்லாம் வந்து அ அது வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஒயிட் கலர் மட்டும் தான் அந்த இது லேயர் வந்து அந்த ஒயிட் கலர்ல இருக்க ஏரியாஸ்ல மட்டும் தான் இது தெரியும். ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஒயிட் கலர பெயிண்ட் பண்றேன். ஓகேவா? சாரி பிளாக் கலர பெயிண்ட் பண்றேன். அப்டின்னா அது மறைஞ்சிரும்ல. ஸோ சாரி. இப்ப நான் ஒயிட்ட தான் பெயிண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஒயிட்ட பெயிண்ட் பண்ணோம்னா, அதெல்லாம் தெரியுது பாருங்க. ஓகேவா? அவ்வளோதான். இந்த மாரி ஒயிட்ட பெயிண்ட் பண்ணி, இந்த இமேஜ்ல நம்ம இது பண்ணிட்டோமா? ஸோ இவ்வளோ தான் இந்த வேனிஷிங் பாயிண்ட் யூஸ் பண்ணி, இந்த வேனிஷிங் பாயிண்ட் அந்த மாஸ்க் யூஸ் பண்ணி, இது பாருங்க. இப்போ இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. ஈஸியா வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏத்த மாரி நம்ம அந்த இமேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? இன்னைக்கு இந்த இந்த டெஸ்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இமெயில் ஐடி குடுத்துருங்க. அப்புறம் நேம் எப்போதும் போல குடுத்துருங்க. தென் இந்த இமேஜ் தான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல. ஸோ என்ன பண்றேன், அ இதில ரைட் கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் குடுத்தீங்கன்னா, உங்க இதில வந்து இது சேவ் பண்ணிக்கிட்டு, இதில இந்த ஃபைல வச்சு ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் அத பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு இந்த இதில வந்து அப்லோட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இத அப்லோட் பண்ணீங்கன்னா, எனக்கு அந்த இமேஜ் எப்படி வருதுன்னு நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? தென் அப்புறம் நார்மலா எப்போதும் போல ஒரு 3 குவிஸ் மட்டும் இருக்கும். அதையும் அட்டெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இன்னியது அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோல நாளைக்கு பார்க்கலாம்.